ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒன்றா ஊற்றி பொங்க போகிறோம். அதாவது எங்கள் கிராமத்து சைடில் வந்து விவசாயிங்க வேலைக்கு போயிட்டு வந்து ஒன்றா அப்படியே செஞ்சு சாப்பிடுவாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு காமிக்கிறேன். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தாளிப்புக்கு வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு, தக்காளி 2 தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம். இதுதான். வாங்க தாளிக்கலாம். இப்போ குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிறோம். அதாவது கோல்டு வின்னர் தேவையான அளவு. அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம். கடுகு ஜீரகம் நல்லா பொரியிட்டு, கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சோடனே இந்த காஞ்ச மிளகாயும் வேர்க்கடலையும் போட்டுக்கணும். காஞ்ச மிளகாயும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் வதக்கிடணும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அது வந்து அரிசிக்கு வந்து நான் 1 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி. பொங்கல் செய்கிறோம்னா அது திட்டம்தான். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இது கூட மஞ்சத்தூள், இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள். வேறு எதுவும் போடுறதில்ல, ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது, லைட்டாக மஞ்சத்தூள் அவ்வளோதான் போடணும். இப்படி கொதிக்கிட்டும். பச்சரிசி, புழுங்கரிசி 2 அரிசியில் எது வேணால் நீங்கள் ஊற வச்சு செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ நம்ம குக்கரில் அரிசி போட்டுக்கிறோம். நான் அதாவது 1 உலக்கு ஊற வச்சுருக்கேன், அது 3 உலக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு கல் உப்பு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு விசில் போட்டு விட்டுறோம். ஒரு 4 விசில் வந்தால் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ஓகேவா? டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சூடாக நைட்லேயோ இல்லை ஒரு அர்ஜென்ட்டுக்கு மழையில் செய்யணும், எதுவும் நம்மளால் சமைக்க முடியாது, இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லைன்னா இது மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். முடி விசில் போட்டாச்சு. 3 விசில் வந்த பார்த்து திறக்கலாம். பண்ணிட்டோம் பாருங்கள், தம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இன்னும் இந்தளவுக்கு கெட்டியாக வந்துடணும். ஓரளவுக்கு குழன்னு இருக்கணும். இதுக்கு காம்பினேஷன் நான் வந்து வத்தல் தான் வறுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு அதான். இதுக்கு வந்து கருவாடு, முட்டை என்ன வேணால் சைட் டிஷ் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதாவது இஞ்சி பூண்டு ஊறுகாய் இன்னும் செமையாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வயசானவங்களாம் கூட பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் பாய்.